வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஹாட் இந்தியன் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி மில்க் ஷேக். அதுவும் 6 டிஃப்ரெண்ட் மில்க் ஷேக்ஸ், எல்லாமே ஒரு நிமிஷத்தில் பண்ணக்கூடிய மில்க் ஷேக். ஐஸ்கிரீம் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இளநீர் மில்க் ஷேக். இதுக்கு நான் இங்கே ஒரு முழு இளநீர் எடுத்திருக்கேன். இந்த இளநீர் தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த தேங்காவையும் நம்ம தனியாக ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி இருந்தால் பெஸ்ட்டு. இப்போ இந்த தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட இப்போ நான் எடுத்து வச்சிருக்க இளநீர் தண்ணியையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 150 ml மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இது கூட ஒரு 100 ml பால், ஆடையோடு நான் இங்கே பால் எடுத்திருக்கேன். ஆடையோடு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். இப்போ நம்மளோட இளநீர் மில்க் ஷேக் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ஒரு கிளாஸில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 hour கழிச்சு எடுத்து பார்த்தா இந்த மில்க் ஷேக் நல்லா சில்லுன்னே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட இளநீர் மில்க் ஷேக் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் பைட் பண்ண நல்லா இருக்கும்னு நான் இங்கே இளநீரில் இருந்த தேங்காவை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தேங்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட இளநீர் மில்க் ஷேக் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த மில்க் ஷேக்கு போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பனானா மில்க் ஷேக். இதுக்கு நான் இங்கே 2 மீடியம் சைஸ் வாழைப்பழத்தை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இங்கே நல்ல பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். அதனால் நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பழம் நல்ல பழுத்து இல்லைனாலோ இல்லை கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தாலோ நீங்கள் இதில் 2 டேபிள் ஸ்பூனாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அது நம்ம டேஸ்ட்டை பொறுத்து. 150 ml நல்ல காய்ச்சின பால், இதுவும் நான் ஆடையோடு தான் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நான் ஒரு 50 ml மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் ஆடையோட. இப்போ இதை நல்லா நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட பனானாவும் மில்க்கும் சேர்ந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது இதில் மிச்சம் எடுத்து வச்சுருக்க 100 ml பாலையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் மிக்சியில் ஸ்பீட் 3ல் வச்சு ஒரு 1 minute அடிச்சிடலாம். இப்போ நம்மளோட பனானா மில்க் ஷேக் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு கிளாஸ்க்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம அடுத்த மில்க் ஷேக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆப்பிள் மில்க் ஷேக். ரொம்ப காமனான மில்க் ஷேக் தான். இதுக்கு நான் இங்கே ஒரு ஆப்பிள் தோலை எடுத்துட்டு வெறும் பழம் மட்டும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இங்கே ஹெல்த்தியாக இருக்கட்டுமேனு 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது கூட ஒரு 50 ml ஆடையோடு இருக்கக்கூடிய பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இதையும் ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டில் நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்க 100 ml பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்பீட் 3ல் வச்சுட்டு இதை நல்லா வந்து ஒரு 1 minute நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஆப்பிள் மில்க் ஷேக்கும் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இதே ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெசிபிக்குள்ளார போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேரட் மில்க் ஷேக். இந்த கேரட்டை நான் இங்கே 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தோலை நல்லா சீவிட்டு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 50 ml காய்ச்சி ஆற வச்ச பால் ஆடையோடு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்க 100 ml பாலையும் ஆட் பண்ணி இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேரட் மில்க் ஷேக்கும் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த மில்க் ஷேக்குள்ளார போகலாம். இது ஒரு டேஸ்டியான மில்க் ஷேக் தான், ஓரியோ மில்க் ஷேக். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்மள்ட்ட ஓரியோ பிஸ்கெட்ஸ் இருந்தால்
இதுக்கு நான் இங்கே 4 ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இதை அப்படியே உடைச்சு நான் உள்ளே ஆட் பண்ணுறேன். 150 ml சில்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃப்ரிட்ஜில் வச்ச பால் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஆடையோட ஃப்ரெஷ் க்ரீமே சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கிட்டத்தட்ட 150 ml பாலும் 50 ml ஃப்ரெஷ் க்ரீமும் இருக்குது. ரெண்டுத்தையுமே நான் இப்போ இதில் ஆட் பண்ணிட்டேன். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா 200 ml பாலாகவே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் இங்கே சுகர் ஆட் பண்ணுறேன். இங்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிரப் இதையும் ஊற்றிட்டு இன்னொரு தடவை மிக்சியில் நல்லா ஸ்பீட் 3ல் ஒரு தடவை அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஓரியோ மில்க் ஷேக்கை இந்த கிளாஸ்க்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை நல்லா ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே கூட குடிக்கலாம். அண்ட் இது கூட நான் ஒரே ஒரு ஓரியோ பிஸ்கெட்டையும் திருப்பி போடுறேன். இது கொஞ்சம் அங்கங்கே கடிக்க நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட ஓரியோ மில்க் ஷேக் ரொம்பவே சூப்பராகவே சில்லுன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெசிபிக்குள்ளார போகலாம். கண்டிப்பாக அந்த ஓரியோ மில்க் ஷேக் கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபியாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரெசிபிக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சீஸ்னல் மில்க் ஷேக் தான், மேங்கோ மில்க் ஷேக். இதுக்கு நான் இங்கே நல்ல ஒரு ½ மேங்கோ எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்திருக்கேன். இந்த மாம்பழத்தை தோலை நீக்கிட்டு குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். கிட்டத்தட்ட இந்த பழம் ஒரு 150 கிராம் இங்கே இருக்குது. மாம்பழம் நல்ல பழமாக இருந்ததுன்னா இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போதும். இல்லை கொஞ்சம் காயாக, அதாவது பழத்துக்கும் காய்க்கும் நடுவில் இருந்ததுன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பழத்தை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிடலாம். முதல்ல இப்போ நம்ம மாம்பழத்தை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதோட நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 300 ml பால் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஆடையோட ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பீட் 3ல் ஒரு மிக்சியில் நல்லா அடிச்சிருங்க. அடித்ததுக்கப்புறம் இதை நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். இந்த மேங்கோ மில்க் ஷேக்கை நம்ம ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். இந்த மில்க் ஷேக்கெல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரம் த ஹாட் இந்தியன் கிச்சன். லெட் த ஃப்ளேவர்ஸ் சேஸ் யூ.